என்னுடைய வாழ்க்கையாகட்டும் பலருடைய வாழ்க்கையாகட்டும் முருகப்பெருமான் அனுதினமும் நடத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான அற்புதங்களைத்தான் இன்னைக்கு நான் பேச இருக்கிறேன். தெய்வம் தந்த திருப்புகழ் அப்படின்னு. அதுக்கு நம்ம இங்கிருந்து எல்லாரும் இப்ப பஸ் பிடிச்சி எங்க போக போறோம்னா திருவண்ணாமலைக்கு போக போறோம். எங்க டிக்கெட்டும் இல்லை துணியும் இல்லை, எங்க போய் திருவண்ணாமலைக்கு போறது? நம்ம போவேனாங்க. நான் திருவண்ணாமலைன்னு சொன்னோம்னா பல பேர் மனசு திருவண்ணாமலைக்கு போயிருக்கும். ஏன்னா நினைச்ச உடனே மனசு எங்க போகும்னா நினைக்கிற இடத்துக்கு போயிடும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், வீட்டுல ஏதாவது என்ன வீட்டுல அது வாட்டுக்கு பிக் பாஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு யார் எலிமினேஷன் தெரியல, இன்னைக்கு பாக்கியலட்சுமி சமைப்பாளா சமைக்க மாட்டாளா, விஜய் டிவில எல்லாம் ஓடுது இல்ல. ஆனா நீங்க இங்கதான் இருக்கீங்க, மனசு போயிடுச்சு இல்ல. மனசுக்கு அவ்வளவு வேகம் ஜாஸ்தி. அதனால நம்ம எல்லாம் கிளம்பி இன்னைக்கு திருவண்ணாமலை போற. திருவண்ணாமலை எப்பேற்பட்ட மலை அப்படின்னா நினைத்த உடனே முக்தியை தரவல்லது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. திருஞான சம்பந்தர் 3 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தை எல்லா ஊருக்கும் போயிட்டு திடீர்னு திருவண்ணாமலைக்கு போகுது அந்த குழந்தை போய் திருவண்ணாமலை மண்ணை மிதிச்ச உடனே குழந்தைக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே சிவரிங் ஆகுது, உடம்பெல்லாம் வேர்க்க தன்னை மறந்து ஒரு பாட்டு பாடுது. உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்த நான் அறிவித்திற மழலை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார்வனை வலுவா வண்ணம் வருமேங்கிறார். என்னன்னா, ஐயோ இந்த அண்ணாமலையை பார்த்தாலே போது சொன்னாலே போது எல்லாத்தோட வினையும் அருந்து போயிருமே, இதுதான் நான் தேடி வந்த திருத்தலம்னு அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் திருவண்ணாமலை பார்த்து அப்படி அழுது அழுது பாடுகிறார். அந்த 3 வயசு குழந்தை, என் வீட்டு பக்கத்துல ஒரு 3 வயசு குழந்தை இருந்தது. அதையும் நான் திருஞான சம்பந்தரோடு நினைச்சு, உங்க அம்மா உனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? அது சொல்லிச்சு, எங்க அம்மா நிறைய பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா? எங்க ஒரு பாட்டு பாடு. நூ காவாளா ஆ ஆ ஆங்கு. நல்ல அருமையான இது, தெரியாம கேட்டுவிட்டேன் அப்படின்னு நான் பாட்டுக்கிட்டு வந்துட்டேன். அப்படி திருவண்ணாமலைக்கு போனோம்னா, திருவண்ணாமலை போகும்போது அங்க ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் அருணகிரி. என்னதுங்க? தூங்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. கேட்க அப்பப்போ பதில் சொல்லணும். ஏன்னா பதில் சொல்லணும்னா மறந்து போயிடும். 3 நாள் பேச்சு கேட்டிருக்கோம், எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்குங்கிறீங்களா? ஆனா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, அவன் இப்படித்தான் பேசினா நான் கேட்டேன், மறக்கவே செய்யாதுங்க. எவ்வளவு நல்ல விஷயம் போட்டாலும் மண்டைக்குள்ள ஞாபகம் இருக்காது. ஒரு கெட்ட விஷயம் போட்டோம்னு வைங்க, ஜென்மமானாலும் மறக்காது. உடம்போடைய நம்ம கடவுள் படைக்கும் போதே நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி படைச்சு விட்டார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த திருவண்ணாமலையில் யார் இருக்கா? அருணகிரி. பேர் என்னங்க? அருணகிரி. அருணகிரி யார்? என்னன்னா, சின்ன வயசுல அவருடைய வினை பயன். வினைனா என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வெள்ளக்கார பொண்ணு போய் கேட்குது, உங்களை இந்து மதத்துல கர்மவினைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எப்படி கர்மவினை உண்மையாக முடியும் அப்படின்னு கேட்டோன்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்றார், பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க போய் இன்னைக்கு என்னென்ன குழந்தை பிறந்திருக்கு, எப்படி பிறந்திருக்குங்கிற டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு வாங்குறாரு. அந்த வெள்ளக்கார பொண்ணு அங்க போய் இருக்கிற அந்த குழந்தையோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்தோன்னா காஞ்சி மகா பெரியவர் கேட்கிறார், இப்ப சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு குழந்தை எப்படி இருந்தது? ஊனமா இருந்தது. ஒரு குழந்தை நல்ல சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை பணக்கார வீட்டுல பிறந்திருக்கு. ஒரு குழந்தை ஏழை வீட்டுல பிறந்திருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஒரே நேரத்துல ஒரே மணியில இத்தனை குழந்தை பிறந்திருக்கு. ஏன் ஒரு குழந்தை அப்படி இருக்கு, ஏன் ஒரு குழந்தை இருக்கு, ஏன் இப்படி இருக்கு? அப்பதான் காஞ்சி மகா பெரியவர் சொன்னார், இந்த தாய் வயிற்றுல இத்தனை மணிக்கு இந்த குழந்தை ஜெனிக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க வினை பயன்படி இந்த ஜென்மாவை எடுக்கணும்னு சொல்லி பகவானுடைய சங்கல்பத்துல அந்த குழந்தை போய் கருப்பையில தங்குமா. இன்னொன்னு சொல்றேங்க, கருப்பைக்குள்ள போகும்போதே கூட ஒண்ணு போகும். அந்த கூட போறதுக்கு பேர் என்னன்னா சிவம்னு பேர். சிவம். அந்த சிவம் விட்டு போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? சவம். அதனாலதான் சொல்றோம் சவம். சிவம் போனா சவம். அந்த சிவம் என்ன பண்ணுமா, அந்த ஆத்மா கூட சேர்ந்து ஜனிக்கிறதுக்கு காரணமாயிரும். இதுக்கு முன்னாடி இந்த அந்த கரு முன்னாடி போன ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண வினைகள், வினைனா என்னன்னா பாவம் மட்டும் நினைச்சுக்க கூடாது, புண்ணியம் பாவம் எல்லா செயலுக்கும். நீங்க இங்க குழந்தைகள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தீங்கன்னா, உனிமேல் எப்பவுமே ஒரு சொற்பொழிவு கூட்டிட்டு வர்றதுன்னா நீங்க மட்டும் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? குழந்தைகளை கூட்டிட்டு வரணும். அது யங்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வரணும். ஏன்னா
இன்னைக்கு ஏன் வந்து அப்படின்னா வீட்டுல பெரிய புராணமே பெரும் புராணமா இருக்கு சாமி, அந்த புராணத்துக்கு உங்க புராணமே பரவாயில்ல, அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லாம, அந்த குழந்தை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடணும். இனிமேல் அந்த கடமையை சரியா செய்யணும். அப்படி அந்த சிவம் உள்ள, அந்த ஆத்மா உள்ள போறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது 3 வினைகள். பிராப்த, சஞ்சித, ஆகாமிய 3 கர்ம வினை ஒரு மனுஷனுடைய தலையில இருக்குமா. பிராப்த கர்மானா போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச பாவ புண்ணிய வினைகள். அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மானா அந்த கர்மா மூலமா இந்த ஜென்மத்தில் எடுத்தோன்னு நம்ம நினைச்சு ஒண்ணு பண்றோம் பாருங்க. உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுற எல்லா இன்பங்களுக்கும் எல்லா துன்பத்துக்கும் யார் காரணம்? யாருங்க காரணம்? நம்ம இப்ப சொல்லுவோம், ஒருத்தர் இருக்கான் சாமி, எங்க இருக்கிறீங்க, அந்த ஆளை கட்டினதுக்கு அப்புறம் தான் என்னை அப்பவே வந்து முதல்ல தாசில்தார் கேட்டாங்க, என் தலை எழுத்து மாட்டிக்கிட்டேன். அவரு சொல்லுவார், அப்பவே பொண்ணு வாக்க போகும்போதே நினைச்சேன் வேண்டாம்னு. அப்படி சொல்றோம்ல. ஆனா இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் உள்ளுக்குள்ள உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன பண்ணு தெரியுங்களா? அந்த மனசு உங்க கர்மவினையை அனுபவிக்கிற தகுந்த மாதிரியே உங்களுக்கு ஆசையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆசைப்படி வேணும் வேணும் வேணும்னு சேர்க்க மேல 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 சேர்த்து 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 இந்த வினை உருவாகிட்டே இருக்கும். பிராப்தத்திலிருந்து அந்த ஆகாமிய கர்மா, அதுக்கப்புறம் சஞ்சித்த கர்மான்னு 3 கர்ம வினைகள் அப்படியே இந்த ஒவ்வொரு வினையா ஒட்டி வந்து வந்து இந்த வாழ்க்கையை உண்டு பண்ணிடும். இந்த வினையை அப்படியே அனுபவிச்சு இந்த வினைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வாத்தியார் நல்லா பாடம் எடுப்பார், நல்லா பாடம் இருப்பார். நம்ம ஆளுங்க நல்லா பழமொழி வச்சிருப்பாங்க. வாத்தியார் பையன் தெளிவா இருக்கும். அப்ப எனக்கு பையன் பிறந்தா மக்காத்தான் இருப்பேன். வாத்தியார் பையன் மக்கு. அப்புறம் இன்னொன்னு வேற வச்சிருப்பாங்க, போலீஸ் பையன் திருடனா இருப்பானா. இது மாதிரி சொல்றோம்ல. இந்த மாதிரி அருணகிரி என்ன பண்றார், சின்ன வயசுல தான் வினை காரணமாக தப்பா என்னென்ன வழி தப்பா இருக்குமோ எல்லா தப்பான வழியிலையும் போற என்ஜாய் பண்றார் லைஃப். இன்னைக்கு இருக்க காலேஜ் பசங்கிட்டலாம், நான் காலேஜில் தான் வேலை செய்யறேன். ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஆபத்தான வேலை எதுறீங்களா? காலேஜில் வாத்தியாரா இருக்கிறது. ஏன்னா பிரின்சிபலே கத்தி எடுத்து துரத்துறாங்க. பிரின்சிபலுக்கே அந்த நிலைமைனா வாத்தியார் நிலைமை என்ன ஆகும்? அவர் பாட்டுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறார். என்னென்ன வழியில தப்பு பண்ண முடியுமோ எல்லா வழியிலையும் அருணகிரி தப்பு பண்றார். யார் தப்பு பண்றா? அருணகிரி. காசு நிறைய வச்சிருக்கிறார், காசுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேங்க, எங்க அதிகமா காசு செய்யறதோ பாவம் பின்னாடி அதிகமா சேர்ந்துரும். காசு சேர சேர மனசு பேதலிக்கும். எவன்டா நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா, பண்ற செலவு பண்ணு ஜாலி, இப்ப விட்டா எப்படா என்ஜாய் பண்றது அப்படின்னு அருணகிரிநாதர் ஜாலியா என்ஜாய் பண்றார். ஒரு காலகட்டத்தில் தப்பான வழிக்கு போகணுங்கிறக்காக ஒரு வீட்டை தட்டுறார். வீட்டை தட்டி பார்த்தா ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா தோல்ல கைய வைக்கிறார். திரும்பி பார்த்தா யாருன்னா அருணகிரியோட அக்கா. இது நாள் வரைக்கும் சாப்பாடு போட்டு வளர்த்தன அக்காவை தப்பான நோக்கத்துல தொட்டுட்டேனேன்னு உள்ளுக்குள்ள துடிச்சு அழுகிறார். இனிமேலும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா? ஏன்னா அருணகிரிக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க. அக்காவையே தப்பான நோக்கத்துல பார்த்துட்டேன்னு மனசு வெந்து நொந்து இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். இனிமேல் இப்படி எல்லாம் போகும்போது ஒருத்தன் சொல்றான், எங்கடா இவ்வளவு வேகமா போற, இனிமேல் நான் அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதெல்லாம் பரவாயில்ல, தப்பு பண்றது மனித இயல்பு, முருகன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, முருகன் பார்த்துக்குவார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. எங்க அக்காவை இப்படி பண்ணிட்டேனே, பார்த்துட்டனே, நினைச்சிட்டேன்ல, இனிமேல் அவ கையில நான் எப்படி சாப்பிடுவேன், பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைப்பு தானே வரும். இந்த பாவிக்கு சாப்பாடு போட்ட பாவத்தை அவ தீக்கணும்னா நான் போய் சாகணும் அப்படின்னு நினைச்சு அருணகிரிநாதர் சொல்ல சொல்ல கேட்காம திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலையில 4 கோபுரம் இருக்கு. அதுல ஒரு கோபுரம் எதுனா வல்லாள மகாராஜா கோபுரம். திருவண்ணாமலைக்கு போனா இந்த கோபுரத்தை எல்லாம் போய் பார்க்கணும். நேரா கோயிலுக்குள்ள போறோம், 100 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி உள்ள போய் அது என்ன சாமின்னே தெரியாம குறுன்னு பார்த்துட்டு ஒரு 2-3 தேங்காயை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு உடைச்சு சாப்பிட்டு மேல ஒண்ணு உட்கார்ந்துருக்கும் குரங்கு. என்ன நம்ம ஜீவன் ஒருத்தன் கீழே உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு அது நினைக்கும். அப்படி பண்ணக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனா மூர்த்தி தளம் கீர்த்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலுக்கு போற, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போறோம், இந்த சுவாமி என்ன, இவருடைய பெருமை என்ன, இதனுடைய வரலாறு என்ன. ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் 1000 அதிசயங்கள் இருக்கு. அதை போய் பார்க்கணும். ஏன்னா கை காலு நல்லா இருக்கும் போது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடணும். அதனால அந்த மாதிரி அந்த வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு போறார். மேல ஏறுறார், கிடுகிடுன்னு மேல ஏறுறார். எட்டி பார்க்கிறார். அப்போ எவ்வளவு ஹைட்டு,
விழுந்தா செத்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள இல்ல இல்ல சாகரத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சரி குதிக்க போகும்போது அந்த கூட இடையில பார்த்தவன் என்ன சொன்னா, முருகான்னு நனடா பார்த்து தப்பி தெரியாம முருகான்னு கத்திட்டார். முருகான்னு கத்தி கீழே போகும்போது முருகப்பெருமான் தன் 2 கையிலையும் அருணகிரிநாதரை தாங்கி கீழே நிக்க வைக்கிறார். நிக்க வச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சம்பவம் நடக்கு. இப்போ கோபுரத்திலிருந்து கீழே என்னன்னு சொல்லி குதிச்சார், முருகான்னு சொல்லி குதிச்சார். இப்ப நம்ம எல்லாம் போய் கோபுரத்து மேல ஏறி முருகான்னு சொல்லி கீழே குதிக்கலாமான்னு கேட்டா குதிக்கலாம், தாராளமா குதிக்கலாம், தப்பே கிடையாது. அது அவங்கவுங்க வீட்டு சம்மதத்தோட குதிக்கணும். முருகன் வருவாரா? நிச்சயம் வருவார். ஆனா நான் முன்னாடி சொன்னனே, பல வினைகள் பிராப்த சஞ்சித்த ஆகாம. அருணகிரிக்கு அன்னோடு விதி முடிந்தது. அவருடைய பழைய பிறப்பு அதோடு முடிந்தது. குதிக்கும் போது சாகக்கூடாதுன்னு நினைச்சு குதிக்கல. என்ன நினைச்சு குதிச்சார்? முருகான்னு நினைச்சு குதிச்சார். முருகன் காப்பாற்றுவார் நினைச்சாரா? எந்த நினைப்பும் இல்லாம, எதை பற்றியும் யோசிக்காம, வாழ்வா சாவா பிறப்பா இறப்பா தங்கமா ஐயம்மையா கடனா கப்பியா எதையும் நினைக்காம என்னன்னு சொன்னார், முருகான்னு நினைச்சார். மனசே இல்லாம முருகான்னு நினைச்சார். முருகன் வந்தார், காப்பாத்தினார், நிப்பாட்டிட்டார். சாமி தேம்பி தேம்பி அழுகிறார் அருணகிரி. இந்த பாவியா சாமி நீங்க தொட்டீங்க? முருகனை பார்க்கிறார், முருகனை பார்த்து பேசுறார். நீங்க எப்படி முருகனை எப்படி பார்க்க முடியும்? இங்க இருக்க நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் கேள்வி வரும், முருகனை பார்க்க முடியுமா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இன்னைக்கு எதுனாலும் என்ன பண்றோம், ப்ரூஃப் வரும். இன்னைக்கு டாக்டர், நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, இது டாக்டர் இருக்கீங்களா இல்லையா, சந்தோஷம், நீங்க பாட்டுக்கு எங்க டாக்டர் மாதிரி வராதுங்க. அது ஒண்ணு சொல்லணும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டெஸ்டே எடுக்காம வார்த்தையிலே குணப்படுத்திடுவார், சரியா போயிரும்போ அப்படின்னு. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. உள்ள வராதுக்கு முன்னாடி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு தான் உள்ள போகணும். போஸ்ட்மேனே போனாலும் சரி எல்லா டெஸ்ட்டும் உண்டு. அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆனா நீங்க ஏதோ ஒன்று இருக்கு, தப்பி தவறி உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, டாக்டருக்கு நெஞ்சு வலிச்சிடும். எதுவும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே பேனாவில் ஏதாவது கிறுக்கிங்க பாருங்க வந்துருச்சுன்றார். ஆனா அருணகிரிநாதர் அழுகிறார் தேம்பி தேம்பி, சுவாமி என்னை நீங்க தொட்டு எடுத்தீங்களா, தொட்டு தூக்குனீங்களா அந்த பாவிய, ரொம்ப மோசமான சாமி. அப்போ முருகப்பெருமான் பேசுறார் அருணகிரிநாதர்கிட்ட, இனி உன்னுடைய பழைய பிறவி முடிந்து விட்டது, இனிமேல் உன்னுடைய பெயர் அருணகிரிநாதன்ங்கிறார். அப்ப வரைக்கும் அவருக்கு பேர் அருணகிரி, அதுக்கப்புறம் அவருக்கு பேர் என்னது, அருணகிரி நாதா. நாதான்னு சொல்லி கூப்பிட்டது யாருன்னா முருகப்பெருமான். முதல் செய்தி நாதான்னு கூப்பிடுறாரு. அருணகிரி நாதா, உன்னுடைய பிறவி முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நீ என்னையத்தான் பாடணும். நீ பாடுறதுக்காகத்தான், என்னைய பத்தி பாடுறதுக்காகத்தான். ரொம்ப அதி ரகசியத்துக்கும் ரகசியமான திருப்புகள்னு ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு நீதான் காரணமாக இனிமேல் இருக்க போகிறாய். என்னைய பத்தி நீ பாட போற, அதுக்காகத்தான் உனக்கு நான் அந்த பிறவி கொடுத்திருக்கேன்னு முருகப்பெருமான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்றார், மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் போனது இல்லையே சாமி, நான் எப்படி உங்களை பத்தி பேசுறது? இன்னைக்கு இருக்கிற பெரிய பசங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா, என்னது, படிக்கிறது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவனை எதிர்த்து மிதிச்சு பர்றா பர்றா பர்றான்னு போட்டு உலுக்கி அவன், அப்புறம் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா ஈராக் போர் மாதிரி இருக்கும். அவனை போட்டு உலுக்கி சாப்பாடு எடுத்து அடிச்சு அவன் சாப்பிட்டும் சாப்பிடாம ரண்டன் அவன் பாட்டுக்கு கிளம்பி அப்படியே டைய போட்டு இறுக்கி, அந்த இத்தினூண்டு காலில் சூவை போட்டு இறுக்கி மூட்டை எல்லாம் கட்டி, அவனை விட 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகும் பேகு, அதை தூக்கி அவன் மேல போட்டு, அவனை தூக்கி லாரியில போட்டு, அவன் கொண்டு போய் ஸ்கூல்ல போட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்க மிஸ் அவனை போட்டு படுத்தி, வீட்டுக்கு சாயந்தரம் வரும்போது நொந்து நூடுல்ஸாய் ஷூவெல்லாம் கழுத்துல போட்டு, உன் வயிற்றுல வந்து பிறந்தான் பாருன்னு அவன் அழுது உள்ள வருவான். அப்புறம் எங்கிருந்து படிப்பு வருமா? அதே மாதிரி அருணகிரிநாதரையும் படுத்திருப்பாங்க போல. அருணகிரிநாதர் படிக்கல, படிக்காம எப்படி பாட்டுறது? இன்னைக்கு படிச்சவனே பாட்டு எழுத மாட்டான், அப்புறம் எங்க போய் படிக்காதது பாட்டு எழுதுறது? அருணகிரிநாதர், சாமி என்னால படிச்சதில்லை சாமி, அது உங்களை பத்தி எப்படி பாடுறது? கவலைப்படாத. அப்பதான் முதல் விஷயம் அருணகிரிநாதருக்கு தீட்சை தருகிறார். தீட்சைனா என்னன்னா தொடுதல்னு அர்த்தம். தீட்சையில 4 விதம் இருக்கு. பார்ப்பதனால் தீட்சை கொடுப்பது, தொடுவதனால் தீட்சை கொடுப்பது, பாதத்தை மணிவாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுப்பது, இந்த மாதிரி தீட்சைங்கிறது.
அல்ல முருகப்பெருமான் என்ன பண்றார், தொட்டு தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் நாக்குல வேல் எடுத்து சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஓம் சரவண பவங்கிற 6 எழுத்து சடாட்சர மந்திரத்தை சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷம் சாமி அப்படியே அருணகிரிநாதருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அருணகிரிநாதராக மாறி எதை பாட வேண்டும் ஆணையிடுங்கள் முருகான்னு சொல்ல, என்னை பற்றி முத்து முத்தாக பாடுன்னு சொல்ல, அருணகிரிநாதர் முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்குரு வித்து குருவரை எனபோதும் முக்கற்பெரும் அர்க்கச் சுருதியில் 30 கற்பு திருவர் 30 முவக்கத்தமர் அறிவேன 10 தலை தத்த தனைகுடு ஒற்றைக்கிரி மத்தை பொருவர் பட்டப்பகல் வட்டத்துகிரி இரவாக பத்திரகிற தத்தை கடவிய மச்சைபிய மச்சத்தகுவர் ரட்சித்தொரு ரட்சித்தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுடன் தித்தற்பதம் வைத்து பயிரவது திக்குத்த நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகுரு சித்தற்பவருக்கு திருகட எனவோட கொட்புற்ற நட்புற்ற அவனரை விட்டுப்பழி இட்டு குலகரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளேன்னு முடிக்கிறார். கண்ண தண்ணி தாரையா வருது. முருகன் போயிட்டார். பாடி முடிச்சுன்னு முருகன் போயிட்டார். அருணகிரிநாதர் அப்படியே அமைதியா உட்கார்றார். ஏன்னா நடந்தது அத்தனையும் மின்னல் வேகத்துல நடந்திருக்கு. எப்படிங்க மின்னல் வேகத்துல எல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னே புரியல. அருணகிரிநாதருக்கு வேர்த்து கொட்டுது. கண்ணில் தாரையா தண்ணீர் வருது. உட்கார்ந்துட்டார். இப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் அருணகிரிநாதருக்கு அசரியா முருகன் சொல்றார், சும்மா இரு. சும்மா இருக்கிறன்னு என்ன பண்றது? வேலைக்கு போகக்கூடாது. 3 வேளையும் சுட சுட சாப்பிடணும். எக்காரணத்தை கொண்டு இம்மி அளவு கூடி பெட்டை விட்டு எந்திரிச்சிடக்கூடாது. இருந்ததெல்லாம் இருந்த பக்கமே வரணும். இதுக்கு பேர் சும்மா இருக்கிறதல்ல. சும்மா இருக்கிறதுனா என்னன்னா, மனசளவுனால கூடி எண்ணத்துல வேற எந்த எண்ணத்தையும் நினைக்காம இருக்கணும். அதுக்கு அருணகிரிநாதரே சொல்றார், சும்மா இருந்து போயிட்டியாப்பா. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை 2வது வேலை தெரியுங்களா? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுனா எதையுமே நினைக்காம இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அருணகிரிநாதருக்கு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி முருகப்பெருமான் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டு தவமூரை தியானம் வைக்க அரியேனை. அருணகிரிநாதர் சொல்றார், அரை நிமிஷம் கூடி நினைக்க முடியலையே சாமி, சும்மா இருங்கன்னு சொல்லு. உன்னையே முருகா முருகான்னு மனசு நினைக்குது, ஆனா என்னால நினைக்க முடியலையே. அரை நிமிஷம் என்னது? 30 செகண்ட் கூடி ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல. அருணகிரிநாதர் முதல்ல ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சது. நம்ம வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸை 30 செகண்ட் கட் பண்ணி எடுத்தது அருணகிரிநாதர் தான். 30 நிமிஷம் கூடி என்னால நினைக்க முடியலையேன்னு சொன்ன 12 வருடங்கள் தவம் பண்றார். எத்தனை வருஷங்க? 12 வருஷம். இன்னும் நீங்க கொஞ்ச நேரத்தில் ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடக்கூடாது. நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல தியானத்துக்கு போயிருக்கணும். நீங்க பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஆழ்நிலை தியானத்துக்கு போறார். 12 வருடங்கள் தவம் பண்றார். 12 வருடம் கழித்ததுக்கு அப்புறம் அசரீரியாக வயலூருக்கு வரும்படி ஆணை பிறக்கிறது. வயலூருக்கு போறார். அங்க போனா விநாயக பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து திருப்புகழ் பாடச் சொல்லி உத்தரவிடுகிறார். இதுல முதல் விஷயம், அருணகிரிநாதர் முதல்ல இந்த பாட்டு பாடும்போது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அருணகிரிநாதர் தான் பேர் வச்சாருன்னு நினைச்சுக்கிறீங்க. முதல் விஷயம், இந்த பாட்டு திருப்புகழ்ங்கிற அதிமகா மந்திரம் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது. முருகன் தான் முதல் அடி எடுத்து கொடுத்தார். முதல் விஷயம். 2வது, அருணகிரி திருப்புகழ் பாடுன்னு சொன்னது வயலூர்ல திருப்புகழ் பாடுன்னு சொல்றார். இந்த பாடலுக்கெல்லாம் பேர் வச்சது முருகப்பெருமான். அதுக்கடுத்து எதை பாடுறது? வேல் மயில் சேவல் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். உன்னை பாடுறதையே எனக்கு வேலையா கொடுன்னு வேல் மயில் சேவல் எல்லாத்தையும் பாடணும்னு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடத் தொடங்குகிறார். மொத்தம் 16,000 திருப்புகழ் இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 1300 திருப்புகழ் தான் நம்ம கையில இப்ப இருக்கு. சரி, இதுக்கு என்ன தலைப்புங்க? தெய்வம் தந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மோசமான தலையெழுத்து மாற்றப்படும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முதல் விஷயத்தை சொல்றேன். உங்க அத்தனை பேருக்கும் எவ்வளவு மோசமான தலையெழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு. அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு. மலேசியால ஒருத்தர் ரப்பர் தோட்டம் வச்சிருந்தார். இந்த ரப்பர் தோட்டத்தில் என்ன ஆச்சு, என்னைக்குமே ஒரு மனுஷன் எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷமாவே இருக்க மாட்டான். இதை வச்சு இன்னும் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன வேணும்னு இந்த மலேசியா ரப்பர் தோட்டத்தை வச்சு இவர் என்ன பண்றாரு, அழிலபர் இருக்குல்ல எரேசர், அந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வச்சு இந்த ரப்பர் தோட்டத்தை வச்சு ரப்பர் கம்பெனி ஆரம்பிச்சார். சின்ன ரப்பர். அது என்ன ஆயிடுச்சு, நினைச்சதை விட அதர பாதாளத்துக்கு போயிடுச்சு. எல்லா சொத்தும் போக, ரப்பரும் போக, ரப்பர் தோட்டமும் போக, எல்லாத்தையும் வித்துட்டு கடன்லாம் அடைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் வந்து அவர் கூட வரும்போது ஒரே ஒரு ரப்பர் இருந்தது. அந்த ஒரு ரப்பரை வச்சிருந்தார்.
பேரை வந்தான். தாத்தா தாத்தா நான் நிறைய எழுதியிருக்கேன் பென்சில், எனக்கு அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கொடுங்க தாத்தான்னு கேட்க, இவரு ஒரு ரப்பர் எடுத்து கொடுக்குறாரு. எந்த ரப்பரு? அந்த ரப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப இந்த பேரன் கேட்டான், ஏன் தாத்தா இது நான் எழுதுனதெல்லாம் அழிச்சிருமா தாத்தா? என்னுடைய 3 கோடி ரூபாய் சொத்தையே தாண்டா அழிச்சது, நீ எழுதுனதை அழிக்காதானா? தாராளமா அழிக்கும் கூட. அந்த ரப்பர் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தார். அது மாதிரி நம்ம தலையெழுத்த அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு. அதுக்கு அருணகிரிநாதர் திருச்செந்தூர் போறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க எல்லாம் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிருப்பீங்க. திருச்செந்தூர் வாழ்க்கையில போக வேண்டிய கோயில்ல மிக மிக முக்கியமான கோயில் 2. ஒன்று பழனி, இன்னொன்னு திருச்செந்தூர். ஏன் திருச்செந்தூர்னா, முருகன் இன்னைக்கும் நடமாடக்கூடிய, சத்தியமாக நடமாடக்கூடிய இடம் திருச்செந்தூர். அங்க போனீங்கன்னா சண்முகர்னு ஒருத்தர் இருப்பார். பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தின்னு ஒரு உற்சவம் நடக்கும். அங்க சண்முகர் பார்த்தீங்கன்னா புருவமெல்லாம் இருக்காது, புருவம் முக வடுவெல்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே பிளைனா இருக்கும். இந்த சண்முகரை போர்த்துகீசியர் காலத்துல இது தங்க சிலைன்னு நினைச்சு திருச்செந்தூர் சண்முகரை தூக்கிட்டாங்க, கொண்டு போறதுக்காக தூக்கிட்டாங்க. சண்முகர், வள்ளி, தேவயானை, நடராஜர் இத்தனை பேரையும் ஒரு சாக்கு பையில கட்டி கப்பல்ல ஏற்றி கொண்டு போறாங்க, தங்க சிலையை நினைச்சிட்டு. கொஞ்சம் தூரம் போனோடனே புயல் அடிக்க ஆரம்பிக்குது. அதுல கூட வந்த ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்தங்காட்டித்தான் இந்த பிரச்சனை வருது, எல்லாத்தையும் கடல்ல வீசிடுவோம், தப்பிச்சிடலாம் சொன்ன. அப்போ ஒருத்தன் சொல்றேன், அதெல்லாம் சும்மாடா, அப்படியெல்லாம் கிடையாது. மறுபடியும் ஓவரா கப்பல் விழுகிற நிலைமைக்கு போகும்போது எடுத்து கடல்ல வீசுறாங்க, தனிஞ்சு கப்பல் சரியாயிரு. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துமா கடல்லையே இருக்காரு சண்முகர். அப்போ திருச்செந்தூர்ல வடமலை பிள்ளைங்கிறவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி, நெடுங்காலமாக நாம் கடலிலே இருக்கிறோம், கடலில் இருந்து என்னை கொண்டு வந்து சன்னதியில் வெயின்னு உத்தரவு சொல்றார். அப்போ கனவுலயே பேசுறார், கனவுலயே வடமலை பேசுறார். சாமி அவ்வளவு பெரிய கடல்ல எங்க போய் தேடுறது? எங்க கோயிலுக்குள்ள போனாலே எங்களுக்கு சாமி எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன சாமினாலுமே நாங்க இப்படின்னு ஃபைலிங் கேஸ் கொடுத்துட்டு வந்துருவோம், நாங்க எப்படி போய் சாமியை உங்களை கண்டுபிடிக்கிறது கடல்ல போய்? அப்போ முருகப்பெருமான் சொல்றார், நீ போ, முத்து குளிக்கக்கூடிய நபர்கள், முத்து ஆழ கடல்ல போய் முத்து குளிக்கிறதுனா ஆழ்கடல்ல போய் முத்து எடுத்துட்டு வருது, அந்த நபர்களை கூட்டிட்டு போ. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழமும் மிதக்கும், மேலே கருடன் வட்டமிடும், அந்த இடத்த நீ முத்து குளிக்கிறவங்களை குதிக்க சொன்னா நாம் அகப்படுவோம்னு சொல்ல வடமலை பிள்ளை கிளம்பி போறார். போன இடத்துல அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் நடக்குது, மேல கருடன் வட்டம் குதிச்சு எடுத்தா முருகன் மேல வருகிறார். அந்த சண்முகர் தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் போனா சண்முகரை பார்க்க முடியும். அதனாலதான் பல நாள் கடல்ல இருந்த காட்டி தான் அவருடைய புருவம் எல்லாம் இல்லாம அவ்வளவு அழகா இருப்பார். பேசக்கூடிய தெய்வம், நினைச்ச மனசுல நினைச்ச உன்ன நேர்ல வந்து நிற்பார். அருணகிரிநாதர் சொல்றார், நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவாங்கிறார். நினைச்ச நேரத்துல எங்க வேணா வருவார் முருகப்பெருமான் சொல்ல, அப்பேற்பட்ட திருச்செந்தூருக்கு அருணகிரிநாதர் போறார். அருணகிரிநாதர் போகும்போது அங்க முருகப்பெருமானுக்கு நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஜோயாலுகாஸ், ஜிஆர்டி, பவிலத்துல எல்லாம் எடுத்து நிறைய போட்டிருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஏன் ஜாமி இங்க நிறைய பேர் பசியினால தவிக்கிறாங்க, நிறைய பேர் மிக்ஜாம் புயலா, அந்த புயல் வெள்ளத்துல வேற மிதக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம எதுக்கு சாமிக்கு நகை போடணும்? நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க. என்கிட்டலாம் நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு சாமிக்கு நகை போடணும் அப்படின்னு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாமிக்கு நகை தேவையே கிடையாது. அவருக்கு நகையும் ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணுதான், எல்லாம் அவர் உருவாக்குனது. இது என்னன்னா, நீங்க அம்மா அப்பாவுக்கு மாச சம்பளத்துல சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்களா? நிறைய பேர் கொடுத்துருப்போம். மாச சம்பளம் வந்துன்னு அம்மா அப்பாவுக்கு சேலை எடுத்து கொடுக்குறோம். ஏது வரைக்கும் அம்மா அப்பா சேலையே கட்டினது இல்லையா? ஏன் நம்ம எடுத்து கொடுக்குறோம்? இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த காசெல்லாம் அவங்க நினைக்கலைன்னா வந்திருக்காது. நன்றி கடனா கொடுக்குறோம். என்கிட்ட எது சிறந்ததா இருக்கோ அதை கடவுளுக்கு கொடுக்கணுங்கிறதான் நம்ம நகையெல்லாம் போட்டு அலங்கார ஆபரணம் எல்லாம் பண்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கழுத்துல ஒரு ஆரம் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆரம் யாரு போட்டானா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டான். அந்த அந்த நகை யாரு போட்டோம்னா, ஜக்கம்மா கழுத்துல முதல்ல. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன பழக்கம்னா, எது முதல்ல செஞ்சாலும் திருச்செந்தூர் முருகனுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. அங்க ஆலயமணி அடிச்சாதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவான். சுவாமிக்கு நெய்வேதியம் ஆனாதான் இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவான். அவ்வளவு பக்தி திருச்செந்தூர் பிரகாரம். அப்படி சுத்தி வந்தீங்கன்னா உற்சவர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன போர்டு? இங்கு பிரசாதம் கொடுக்கப்படும். அந்த போர்டு இல்ல, அதை மட்டுமே பார்க்க கூடாது. அப்படி அங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பூஜை செய்த முருகப்பெருமான் ஒரு சிலை வச்சிருப்பாங்க, பார்க்க முடியும்.
அப்படி ஜக்கம்மாளுக்கு முதல்ல ஒரு ஆரம் ஒண்ணு செஞ்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் கொடுக்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்ணில் முருகன் போறார். எனக்கு அந்த நெக்லஸ் தரமாட்டியான்னு கேட்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜக்கம்மாவை கொடுத்துட்டாங்க. ஜக்கம்மாட்ட போய் இதை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்? இதே நீங்க போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்க, ஏட்டி இன்னைக்கு முருகன் கனவுல வந்தார், நீ கழுத்துல போட்டிருக்கல ஒரு செயின், அந்த செயினை முருகன் கேட்டார், ஓங்கி பலார்னு ஒன்று விழுகும். நீ உன் கனவுல முருகன் வேற எதுவும் கேட்க மாட்டார், என் கழுத்துல கழுக்கிற செயினே தான் கேட்பாரோ, அப்படித்தானே கேட்போம். ஜக்கம்மாட்ட போய் கட்டபொம்மன் சொல்ல ஜக்கம்மா கோவிச்சுக்கிட்டாங்க. எதுக்கு தெரியுமா கோவிச்சுட்டாங்க? என்னது முருகன் உங்க கனவுல கேட்கறியே, என் கனவுல வந்தா நான் கொடுக்க மாட்டேனான்னு சொல்ல போய் ஜக்கம்மா கட்டபொம்மனும் அப்பவே கழுத்துல கழட்டி முருகப்பெருமானுக்கு போடுறாங்க. இன்னைக்கு போனாலும் சண்முகருடைய கழுத்துல அந்த நெக்லஸை பார்க்க முடியும். அப்படி அருணகிரிநாதர் போகும்போது அவ்வளவு நகையோட பார்க்கவும் அருணகிரிநாதருக்கு ஒரு ஆசை, இவ்வளவு நகை போட்டிருக்கல, ஒரே ஒரு தடவை நடனமாடி காட்டேன் அப்படிங்கிற. முருகப்பெருமான்ட்ட நடன காட்சி கேட்க முருகப்பெருமானுடைய அப்போ ஒரு திருப்புகழ் பாடுறார். அந்த திருப்புகழ் கேட்க கேட்க முருகப்பெருமான் நடராஜர் மாதிரி ஆடி காட்டுறார். உள்ள இருக்கக்கூடிய சிவனும் முருகப்பெருமானும் வேறு வேறு கிடையாது. அவருக்கு பேர் 5 முக சிவன் பேர். ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம்னு சிவபெருமானுக்கு 5 முகங்கள். முருகப்பெருமானுக்கு எத்தனை முகங்கள்? 6 முகங்கள். அவர் 6 முக சிவன், இவர் 5 முக சிவன். அப்படி சிவபெருமான் மாதிரி நடனமாடி காட்டிய இடம் திருச்செந்தூர். அப்போ அந்த அருணகிரிநாதர் ஒரு பாட்டு சொல்றாருங்க, சேல்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்வட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வட்டு அழிந்தது எந்தன் தலைமேல் அயன் கையெழுத்தே. காலை வச்சு அருணகிரிநாதர் தலையில இருந்த தலையெழுத்தெல்லாம் அழிச்சிட்டாராம். எதை வச்சு அழிச்சார்? பாதத்தை வச்சு அழிச்சார். காலு நம்மளுக்கு, இது காலு சுவாமி, இது பாதம். சுவாமி இது என்னது? பாதம். எப்பவுமே கோயில்ல பயன்படுத்துறதுக்குன்னு சில வார்த்தை இருக்கு. வைணவ தமிழ்னு தனியா இருக்குங்க. வைணவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். சாமியை எழுந்தருள பண்ணுதல், கண்டருள பண்ணுதல், சாற்றமுது, சாப்பாடு சோறுன்னு சொல்ல மாட்டாங்க, சாற்றமுது, எழுந்தருள பண்ணுதல், கண்டருள பண்ணுதல், சாமி எழப்பண்ணுதல். அப்ப சாமியை இனிமேல் நம்ம என்ன கேட்கிறோம்? சாமி தூக்கியாச்சா? அப்படிதான் கேட்பாங்க. கிளம்பிருச்சா? இப்படிதானே கேட்கிறோம். சாமி தேரு கிளம்பிருச்சான்னு கேட்கக்கூடாது, தூக்கியாச்சான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு, அது கடைசியில் இன்னொரு நாள் வரும். அதெல்லாம் அப்புறம் சாமிகிட்ட போய் தூக்கியாச்சா கிளப்பியாச்சா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. எழுந்தருளே பண்ணியாச்சா, சுவாமி வந்துட்டாரா, இப்படித்தான் கேட்கணும். அப்படி சுவாமியினுடைய பாதம் அருணகிரிநாதருடைய தலையில பட்டு அருணகிரிநாதருடைய தலையெழுத்து மாறுச்சு. அப்ப அருணகிரிநாதர் சொல்றார், இதே மாதிரி எல்லாத்துடைய தலையெழுத்தையும் மாறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தலையெழுத்தெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும்? முருகனுடைய பாதம் என்ன பண்ணணும்? தலையில படணும். இந்த தலையில படணும். அதுக்கு இந்த தலை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவருக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா முருகன் எங்க இருக்கிறார்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஏன் சாமி அவர் மெனக்கெட்டு போய் அவ்வளோ அடி உயரத்தில் நிற்கிறார்? பாறையில போய் நிற்கிறார். எல்லா மலை, எல்லா படை வீடும் மலைகள்ல தான் இருக்கு. திருச்செந்தூரும் மலைதான். இப்பத்தான் அதுக்கு பேரே என்ன? வீர மகேந்திரபுரி. சூரபத்மனுடைய இடம் அது, வீர மகேந்திரபுரி. அந்த மலை, அந்த மலையிலையும் சுவாமி இருக்கிறார். ஏன் தேடி தேடி மலையில நிக்கிறாருன்னா, அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றாருங்க விளக்கம். இந்த மனசு இருக்கு பாருங்க, நீங்க ஃபால்ஸ் போனீங்கன்னா தண்ணி விழுக விழுக கல் என்ன வந்துறீங்களா? ஓட்டையாயிரும். தண்ணி விழுக விழுக கல் ஓட்டையாயிரும். நதி போக போக பாறையா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அது மாதிரி உளிய வச்சு செதுக்குனா கல்லை உடைச்சிடலாம். எதை வச்சாலும் உடையாத கல்லை விட மோசமானது நம்ம மனசு. நம்ம மனசு இந்த கல்லுல நிக்கிறதுக்கு பழக்கப்படுறதுக்காக முருகப்பெருமான் தேடி 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 மலையில இருக்க கல்லுல எல்லாம் நின்று நின்று பழகிறாரா. அதுக்கப்புறம் நம்ம மனசுங்கிற கல்லுல நிக்கிறாரா. அது அருணகிரிநாதர் சொல்றார், நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருகங்கிறார். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சகத்தரு சண்முகனு கீழ்சே செஞ்சற்புன மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோங்கிறார். அப்படி அருணகிரிநாதர் சொல்றார், நம்ம இந்த தலையெழுத்து மாறணும்னா, முருகப்பெருமானுடைய பாதம் நம்ம தலையில படணும்னா, ஒண்ணு முருகன் டைரக்டா நம்ம தலையில பாதத்தை வைக்கணும். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இன்னொரு உபாயத்தை சொல்றார்.
இப்ப உதாரணத்துக்கு இந்த பூ இருக்குன்னு வைங்க, ஏன் நம்ம இந்த பூ தண்ணியில கிடந்தா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தியா இல்ல, தாமரை. ஆனா சாமி கிட்ட இருந்து வந்தா கண்ணுல ஒத்திக்கிறோம். சாதாரண சாப்பாடு தாங்க, சட்டியில் இருக்கும்போது சாதாரண சாப்பாடு, சாமிகிட்ட போயிட்டு வந்தா பிரசாதம். நல்ல வேளை சாமி சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்டாருன்னு வைங்க, ஓ இன்னும்ப்பா இவ்வளவு சாப்பிட்றாரு, நமக்கு கட்டுப்படி ஆகாது, அவளே வச்சிருவோம் அப்படின்றாங்க. சாமி என்ன பண்றார்? பார்க்கிறார். நம்மள மாதிரி சாமிக்கு உடம்பு கிடையாது, ரத்தம் சதை நரம்பு ஜீரணம் அதெல்லாம் சாமி கிடையாது. சாமி என்ன பண்றார்? பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன ஆகுது? பிரசாதம் ஆயிடும். தோஷம் எல்லாம் போய் பிரசாதம் ஆயிடும். அதை வாங்கி நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு இதாயிடும். சாதாரண பால் தாங்க, சாமி மேல விட்டு வெளியே வரும்போது தீர்த்தம் ஆயிடுது. தீர்த்தம் எப்பவுமே கோயில்ல தீர்த்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா 2 லிட்டர் வாங்கி குடிக்க கூடாது. பிரதோஷத்துக்கு பன்னீர் பாட்டில் கிடந்தா ஒரு 10 லிட்டர் பாலை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. எத்தனைக்குமே தீர்த்தம் வாங்கினா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, உத்தரணி. தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கிறாங்கல்ல. என்ன இந்த சாமி இவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருக்கு, ஒரு பெரிய கரண்டி எடுத்து ஊத்துனாத்தான் என்ன, இத்தினூண்டு கரண்டி. ஏன்னா நம்ம தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு நம்ம சமயம் சொல்லக்கூடிய அளவு உளுந்த பருப்பு இருக்கு பாருங்க, உளுந்தம்பருப்பு, அந்த அளவுக்கு மேல தீர்த்தத்தை குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாதுன்னா, குடிச்சோம்னா அந்த அளவு குடிச்சாதான் மலக்குடலுக்கு அந்த தீர்த்தம் போகாது. சுவாமியினுடைய தீர்த்தம் மலக்குடலுக்கு போகக்கூடாதுங்கிற காலத்தை ஒரு சொட்டு குடிக்கிறது. அதனாலதான் அந்த தீர்த்தத்தை அப்படி இது பண்றது. அப்படி அந்த தீர்த்தத்தை அப்படி பண்றோம் இல்ல. அப்ப முருகனுடைய பாதம் பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தலை மேல பட்டுச்சுன்னா தலையெழுத்து மாறும். முருகனுடைய பாதம் எங்கெல்லாம் படும், அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றார், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டிலும் பட்டதன்றே பரமனடிங்கிறார். முருகனுடைய பாதம் 3 இடத்துல ஸ்டாம்ப் பேப்பர் சைன் போட்டிருக்கார். முருகனுடைய அந்த பாதம் 3 இடத்துல ஸ்டாம்ப் அச்சு கொடுத்திருக்கிறார். முதல் இடம் எதுன்னா, சுவாமி வீட்டை விட்டு கிளம்பும் போதே, முருகப்பெருமான் கிளம்பும் போதே சாதாரண பாதமாது, தேவர்கள் தேடினாலும் கிடைக்காத பாதமாச்சே. எத்தனை கோடி முனிவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் அந்த ஒரு பாதத்துக்காக தவம் இருக்கிறார். அந்த பாதத்தை சாதாரணமாலாம் வைக்க மாட்டார், எடுத்துன்னு மயில் மேல வச்சு ஏறி உட்கார்ந்துருவார். மயிலை விட்டு இறங்கும் போது எங்க வைப்பாருன்னா கீழே வைக்கவே விட மாட்டாங்களாம். தேவர்கள் எல்லாம் தன் கிரீடத்தை கழட்டிட்டு இப்படி உட்கார்ந்து இருப்பாங்களாம், தன் தலையில வைக்கணும்னு. அதையும் வச்சதுக்கு அப்புறம் 3ஆவதா ஒரு இடத்துல வைப்பாரா. அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல ஒவ்வொரு எழுத்துலையும் முருகப்பெருமானுடைய பாதம் அச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறார். அப்ப திருப்புகழ் படிச்சா தலையெழுத்து மாற்றப்படும். திருப்புகழ் படிச்சா தலையெழுத்து மாற்றப்படும். திருப்புகழ் மட்டுமில்ல, அருணகிரிநாதருடைய எந்த வார்த்தையை படித்தாலும் நம்மளுடைய தலையெழுத்து மாற்றப்படும். இதுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். எவ்வளவு நிமிஷம் இருக்கு? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நல்ல நல்ல மக்கள். ஏன்னா நான் இப்படித்தான் ஒரு இடத்துக்கு பேச போனேன், நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். பின்னாடி பிரசாத் அண்டாவை கருன்னு திறந்தாங்க, ஒருத்தரை காணோம். அந்த மாதிரிலாம். ஆனா அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அப்படி அருணகிரிநாதருடைய எந்த வார்த்தையை சொன்னாலும் இந்த தலையெழுத்து மாறும். சாமி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரூஃப் கொடுங்க. திருச்செந்தூருக்கு போனா அங்க காதர் பாய்னு ஒருத்தர் இருக்கிறார். யாரு? காதர் பாய். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பாய் மாதிரி அங்க ஒரு காதர் பாய் இருக்கார். காதர் பாய்க்கு என்ன பழக்கம்னா, எப்ப பார்த்தாலும் திருச்செந்தூர் முருகன் தான். இன்னைக்கும் பழனியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பழனி பாஷான்னு தான் சொல்லுவாங்க முருகனா, அவ்வளவு பக்தி. அப்படி இஸ்லாமியரா, பிறப்பால் இஸ்லாமியரா இருந்தாலும் காதர் பாய்க்கு முருகன் மேல, திருச்செந்தூர் முருகன் மேல தீராத காதல். திருப்புகழ் பாடுவார். ஒவ்வொரு நாளும் போய் இந்த ஆர்மணிய பொட்டியை வச்சு முருகன் சந்நிதியில திருப்புகழ் பாடுறது. அதை விட முக்கியமா காவடி சிந்துல பாட்டு பாடுவார். இந்த காவடி சிந்துல பாட்டு பாடி கும்பிட்றதா ஒரு வழக்கம். எப்பவுமே அங்க போகணும்னா அவர் பாட்டுக்கு, உன்னையும் மட்டும் இத்தனை நாள் கும்பிட்ற, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, உனக்கு இது 42வது சூடம், இது 4வது இத்தனை தடவை மாலை போட்டாச்சு, இது 102வது தேங்காய், நீ மட்டும் இப்படி உடச்சிக்கிட்டே இருக்க, எனக்கு ஒன்றும் நடக்கல. அப்படி அவரெல்லாம் புலம்பவே மாட்டார். முருகா உன்னை பார்க்க வச்சிருக்கிய, இது எவ்வளவு பெரிய புண்ணியம், யாருக்கு கிடைக்கும்? என்னை கூட்டு வந்து இப்படி பாட வச்சிருக்கேன்னு காதர் பாய் உள்ள போய் பாட ரொம்ப சந்தோஷமா கும்பிடுவார். ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு அவர் மேல பிரிட்டிஷ்காரன் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறான். நினைச்சு பாருங்க, நம்ம 365 நாளும் கோயிலுக்கு போய் நம்மளை போய் ஒருத்தர் உள்ளதுக்கு போட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? வெளியே வந்தோம்ன முதல் சண்டை இங்கதான் வந்திருக்கும்.
365 நாள் கும்பிட்டேன், கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன். சந்தோஷமா உன்னை கும்பிடவே மாட்டேன். காதர் பாய் உள்ள போயிட்டார். உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போனாருன்னா, செய்யாத கொலை குற்றத்தில் இவர் உடந்தைன்னு சொல்லி உள்ள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மரண தண்டனை தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன தண்டனை? சாதாரண இல்லைங்க, மரண தண்டனையும் தீர்ப்பளிக்கிறாங்க. உள்ள இருந்த ஒருத்தன் கிண்டலா கேட்டான், என்ன பாய் முருகன் உங்களை கூப்பிட்டார் போல அப்படின்னு. அதுக்கு பாய் சிரிச்சுட்டே சொன்னாரு, விர்ரா இங்க இருந்தா முருகனை இப்படி பார்க்கலாம், அங்க போயிட்டா நேர்ல பார்க்கலாம்டா அப்படின்னு. என்ன பக்தி, என்ன பக்தி. அப்போ உள்ள அதை பத்தியெல்லாம் வரப்படல. நாள் வருது, காதர் பாய்க்கு தூக்கு தண்டனையின் டேட் வருது. பாயை கொண்டு போறாங்க, தூக்கு மேலே நிக்க வைக்கிறாங்க. கயிறெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசி ஆசை ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? என்னை இத்தனை நாள் பழி பண்ணாம்பாரு முருகன், அவனை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்க. அப்படி சொல்லல. காதர் பாய் சொல்றாரு, ஒரே ஒரு தடவை நான் காவடி சிந்து பாடணும் என் முருகன் மேல, அதுதான் என் கடைசி ஆசை. ஹார்மோனிய பெட்டி வாசிச்சு பாடணும். அங்க இருக்க பிரிட்டிஷ்காரங்க ஹார்மோனிய பெட்டியை கொண்டு வந்து காதர் பாயிட்ட கொடுக்க, சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புறவரையில் பாயல் தீரன் ஆயல் வீரன் அப்படின்னு பாடி கண்ணீர் மழுக பாடிட்டே இருக்கிறார். சுத்தி இருக்கவனா தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா காவடி சிந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் பழனிக்கு போகும்போது என்ன பண்ணணும், காவடி சிந்துராகம் பாடிக்கிட்டே போகணும். போகும்போது பேசிட்டே போகும்போது, உன் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் தானே, என்ன இருக்கான், போயிட்டானா இருக்கானா, அருவகரா, அப்புறம் இப்படியெல்லாம் பேசிட்டே போகக்கூடாது. போகும்போது என்ன பண்ணணும், காவடி சிந்து ராகம் பாடிக்கிட்டே போகணும். அப்படி காதர் பாய் காவடி சிந்து ராகத்தை பாடுறார். சுற்றி இருந்த அத்தனை பேரும் தன்னை மறந்து ஆடுறாங்க. 6 மணிக்கு தூக்கு நிறைவேற்ற வேண்டிய காலம். ஆனா 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேல ஆனங்காட்டி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. அவரை கொண்டு போய் மறுபடியும் செல்ல போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதிசயமா மறுபடியும் கேஸ் எடுத்து மறுபடியும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுனதுக்கு அப்புறம் அப்போ ஒரு தீர்ப்பு வருது, காதர் பாய் குற்றவாளி அல்ல, நிரபராதி, அவரை வெளியே அனுப்பலாம். காதர் பாய்க்கு என்ன தலையெழுத்து, தூக்கல தொங்கணும் தலையெழுத்து. என்ன பாடினார், முருகனை பத்தி பாடினார். என்ன ஆச்சு, தலையெழுத்து அழிக்கப்பட்டது. அருணகிரிநாதன் அன்னைக்கு சொன்னார், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயப்புயல், அது மாதிரி கால்வட்டழிந்தது எந்த தலைமேல என் கையெழுத்தை அழிச்சிட்டார். காதர் பாயினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்தார். இது அந்த காலம் சாமி. இப்ப ஏதாவது இருக்கா? சமீபத்தில் டெல்லியில ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 24 வயசு. 24 வயசு இப்படி ரொம்ப ஒல்லியா இருக்கும். காரணம்னா வயிற்று வலி. உள்ளதுலயே ரொம்ப மோசமான வலி என்ன வலி? அதை விட மோசமான வலி பல்லு வலி. அதை விட மோசமான வலி நீங்க பேசும்போது வர தலைவலி. அது மாதிரி அவருக்கு, அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி. எல்லா டாக்டர்ட்டையும் போயிட்டாங்க, ஒண்ணுமில்ல. ஆனா உடம்பு இப்படி போயிட்டு இருக்கு. வயிற்று வலி வந்தா துடிச்சு போயிருது. அப்போ அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ண, நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன். திருச்செந்தூர் போனீங்கன்னா பன்னீர் இலை விபூதின்னு ஒன்று தருவாங்க. சுவாமிக்கு வச்சு பன்னீர் இலை விபூதின்னு ஒன்று தருவாங்க. அந்த விபூதியை சாப்பிட்டா சரியாயிருமா? ஆனா நீ செய்ய வேண்டியது 2 விஷயம். விபூதியை மட்டும் சாப்பிட்டா பத்தாது, வேல் மாறன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அருணகிரிநாதர் தந்த வேல் மாறன்னு ஒரு மந்திரம் இருக்கு. வேல் மாறலும் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசமும் பாடு, முருகப்பெருமான் உனக்கு விபூதி தருவார், சாப்பிட்டா சரியா போயிடும். நான் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் சொல்றதுதான். 1 மாசம் 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகத்தில் இல்லை. திடீர்னு மெசேஜ் வருது, அண்ணா எனக்கு விபூதி கிடைச்சது. நம்பவே மாட்டீங்க. 1 மாசமா அங்கிருந்து டெல்லியிலிருந்து திருச்செந்தூர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. எங்க அப்பா டாக்ஸி டிரைவர் நினைச்சோன்னெல்லாம் வர முடியாது. ஆனா 24 வயசுல ஓடி ஆடி வேலை செஞ்சு எங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய வயசுல வயிற்று வலின்னு படுத்திருந்தேன். இப்ப சமீபத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து எனக்கு பன்னீர் இலை விபூதி கொடுத்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, சாப்பிட்ட மறாவது நாள்ல இருந்து எனக்கு வயிற்று வலி சுத்தமா இல்லை. இப்போ சமீபத்துல 3வது ஆஸ்திரேலியால இருந்து ஒரு அம்மா மெசேஜ் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, படிச்சவன் பாட்டை கெடுத்தான். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு நல்லா தமிழ் தெரியுங்க, நம்மளுக்கு நல்லா தமிழ் தெரியும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் படிக்கக்கூடாதுன்னு இருக்கும். சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்றோம், புக்கை எல்லாம் தூசு தட்டி சந்தனம் வச்சு போ, அவ்வளவுதான், சரஸ்வதி தேவிட்ட கொடுத்துறது. அப்ப பையன்லாம் சொல்லுவான், இன்னைக்கு சரஸ்வதி பூஜை படிக்கக்கூடாது. சரஸ்வதி தேவி என்ன சொல்லுவாங்க, 365 நாள் மட்டும் படிச்சு முடிச்சிடுற, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ லீவ் விடுற யாக்கம் அப்படின்னு.
ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. எப்பவுமே அங்க இருக்க நாட்டிலலாம் மாசம் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அவங்களுக்கு கேன்சர் சிம்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேன்சர் சிம்டம் இருக்குன்னா அவங்க குடும்பத்துல எல்லாம் இது பண்ணும்போது வேல் மாறலுக்கு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அபரிவிதமான சக்தி இருக்கு வேல்மாறலுக்கு. அந்த வேல்மாறல் பதிவத்தை கேட்டுட்டு வேல்மாறலை தினமும் போட்டு கேட்கிறாங்க. வேல்மாறலை கேட்கிறாங்க. இந்த வேல்மாறல் எழுது யாரு அதுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த வேல்மாறல் தினமும் கேட்கிறாங்க. கேட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் செக்அப் போயிட்டு வரும்போது கேன்சருக்கு உண்டான எந்த அறிகுறியும் உங்களுக்கு இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. வேல்மாறல் பண்ணிய அதிசயம். தயத்தை மாற்றுவார் முருகப்பெருமான். 3வது இறுதியாக நிறைவாக ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்னன்னா, நான் இங்க வந்ததுக்கான நோக்கம், நீங்க அத்தனை பேருமே மறக்காம திருப்புகழ் படிங்க. ஏதாவது ஒரு திருப்புகழ் இல்ல வேல்மாறல் நீங்க உங்களுக்கு நான் வேணா எழுதி தரேன், எழுதி வேணான்னு தரேன். நான் மனசார முருகன்ட்ட எதையுமே கேட்கக்கூடாது, எதையுமே கேட்கக்கூடாது. முருகா நீ போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. அருணகிரிநாதரே சொல்றார், நான் கஷ்டப்படுறது உனக்கு தகுமா? ஏன்னா நான் உன்னுடைய பக்தன். என் வாழ்க்கையில நான் கேட்டு நீ தரது நல்லதுதானா? எவ்வளோ பெரிய ஆள் நீ, எவ்வளோ பெரிய விஷயத்தை அண்ட சராசரங்களுக்கும் தலைவன் நீ. நான் என்னுடைய வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு கேட்டா நீ தரணும் அப்படிங்கன்னா அருணகிரிநாதர் சொல்லிக்கிட்டே போறார். முருகன்ட்ட எந்த விதமான கோரிக்கையும் வைக்காம, முருகா நீ மட்டும்தான் வேணும், வேற எதுவும் எனக்கு வேணாம். இந்த நாயை என்னைக்குமே உன் பாத வச்சிரு. பாமன் சுவாமிகள் சொல்வார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது கண்ணீர் உருகி வரும்போதும் வேலும் மயிலும் என்பேன், விழுந்து உடல் வீழும் போதும் வேலும் மயிலும் என்பார். செத்தாலும் வேலும் மயிலுங்கிற தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நீங்க அத்தனை பேருமே திருப்புகள்ல ஏதாவது ஒரு திருப்புகள் படித்தால் போதும். ஒரே ஒரு திருப்புகள். ரொம்ப மோசமா இருக்கு வாழ்க்கையில, பிரச்சனை தாங்க முடியல சாமி. எல்லாரும் சொல்றது பெரிய டைலாக் ஒன்று வச்சிருப்போம், என் நிலைமை எதிரிக்கு கூடி வரக்கூடாது, ஆனா வந்தா சந்தோஷப்படுவோம். அது வேற விஷயம், வந்தா சந்தோஷப்படுவோம். என் நிலைமை எதிரிக்கு கூடி வர. அப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, மறக்காம வேல்மாறல் பாடுங்க. வேல்மாறல் ஏன் பாடணும்னா, வேல் வகுப்பு அருணகிரிநாதர் கொடுத்தார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே, பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நகராகும், சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும்னு கிட்டத்தட்ட அந்த அருணகிரிநாதர் வேல் வகுப்பு கொடுத்தார். வேல் வகுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வள்ளிமலை சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். வள்ளிமலை சுவாமிகள், இந்த நேரம் இல்லாத காட்டி குறிவா சொல்றேன், திருச்செந்தூர்ல வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழம் அணமுருகி பாடிக்கிட்டே இருக்கார். முருகப்பெருமான் கோலாட்ட குச்சியோட இன்னைக்கு இருக்கிற திருப்புகழ் மண்டபத்துக்கு வந்து வள்ளிமலை சுவாமியோடு கோலாட்டம் ஆடிய இடம் இன்னைக்கு நீங்க போனா திருச்செந்தூர்ல பார்க்கலாம். அப்பேற்பட்ட வள்ளிமலை மகான்ட்ட ஒரு பொண்ணு வந்து சீட்டுல திருப்புகழ் பாடுன்னு எழுதி கொடுக்குது. அந்த பொண்ணு பேர் என்னன்னா பொன்னி. என்ன பேருங்க? பொன்னி. நீ வந்து திருப்புகழ் பாடுவிய, திருப்புகழ் பாடுறியான்னு வள்ளிமலை சுவாமிகிட்ட கேட்குது. ஓ பாடுவனே, நானும் பாடுவேன், இங்கே பாடு அப்படின்னா அந்த அவர் திருப்புகழ் பாடுறார். அப்போ வள்ளிமலை சுவாமிகள் கையில சுருக்கு பை வச்சிருக்கிறார். பொன்னி என்ன பண்ணுதுன்னா சுருக்கு பையை தூக்கிட்டு ஓடிடுச்சு. அடிப்பாவி, இந்த சுருக்கு பையை தூக்குறதுக்கு தான் வந்தியா, இந்த சாமியாட்ட என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார், தூக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலைக்கு போறார். அந்த வள்ளிமலைக்கு போனா வள்ளி சன்னதி அங்க இருக்கு. அந்த சன்னதியில அந்த காசு பை அங்க இருக்கு. அதுக்குள்ள இப்படிக்கு பொன்னி அப்படின்னு வள்ளி பிராட்டி சைன் போட்டு அந்த பை இருக்கு. அதனாலதான் அவருக்கு பேரே வள்ளிமலை சுவாமிகள். பின்னாடி வந்த கிருபானந்த வாரியார் அதை சீரமைச்சு பெரிய கோயில் எல்லாம் கட்டினார். வள்ளிமலை சுவாமிகள் தான் இந்த வேல் வகுப்புங்கிற மகா மந்திரத்தை வேல் மாறலா மாற்றி மகா மந்திரமாக மாத்தினார். இந்த மகா மந்திரத்தை யாரெல்லாம் மனசுருகி சொல்றாங்களோ சொல்ல 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 கையில முருகனுடைய வேல் வந்து தவழ்றத பார்க்க முடியும், கையில வேல் வந்து நிக்கிறத பார்க்க முடியும். என்ன சாமி சொல்றீங்க, வேல் வருமா? சமீபத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, அவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க. மலேசியாவில் வந்து நான் தினமும் வேல்மாறல் படிச்சேன் சாமி, எனக்கு வேல் வரலையே வேல் வரலையேன்னு சொல்லிட்டேன். மனசார படிங்க, முருகன் என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுப்பார். அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு வராரு. ஃப்ரெண்டு வந்தோடனே எல்லாம் கொடுத்துட்டு கையில வேல் வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இவ்வளோ அழகா இருக்கு வேலு, நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது போகும்போது எல்லாம் கிளம்புறாரு. அவர் விட்டுட்டு போறாரு. டே எடுத்துட்டு போடா அப்படின்னா, இல்ல இல்ல உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போற. வேல் வகுப்பு பாடினா வேல் வரும், வேல் வந்தா வாழ்க்கை மாறும். முருகன்ட்ட நினைச்சா வாழ்க்கை மாறும். எத்தனையோ அதிசயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும்.
அருணகிரிநாதர் சொல்றாரு, ஏன்னா இந்த பிறவிதான் அதுக்கு காரணம். 7 கடல் மணலை எண்ணினும் அதனினும் அதிகம் என் பிறவி. 7 கடல் இருக்க மண்ணை ஒவ்வொன்னா என்னன்னா அதை விட ஜாஸ்தி இந்த பிறவி. திருப்பி பிறக்க, திருப்பி வாழ, திருப்பி கஷ்டப்பட, திருப்பி இறக்க, திருப்பி பிறக்க. இனிமேல் இந்த பிறவி வேண்டாம் முருகா, இனிமேல் எனக்கு இந்த பிறவி வேண்டாம், நீதான் வேணும்னு நினைச்சோம்னா முருகப்பெருமான் கனவிலே காட்சி தருவார். என்னுடைய நோக்கம் அதுதான். முருகப்பெருமானை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். பேச முடியுமா? நிச்சயமாக பேச முடியும். முருகப்பெருமான் கனவிலே வருவார். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க உங்க அத்தனை பேருக்குமே முருகனுடைய பாட்டு யாரு பாடினா ரொம்ப பிடிக்கும்? அவையாரா? யார் பாடினாலும் பிடிக்காது சாமி. நாங்கள் பாட்டே கேட்கறதில்ல. நாங்கள் கேட்குற பாட்டெல்லாம் வேற யுவன் பாட்டு தான் நாங்கள் கேட்போம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு புதுசாக வந்திருக்காரு ஏஆர் ரகுமான், அனிருத் பாட்டு. அனிருத் டியூன் போட்டாருன்னா நாங்கள் கேட்போம், மித்தவங்க பாட்டெல்லாம் கேட்க மாட்டோம். டிஎம்எஸ் பாடுனா முருகன் பாட்டை கேட்டுட்டே இருக்கிறான். உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே முருகா ஆசையும் பெருகுதையான்னு அவர் மாதிரி பாட முடியாது. ஒரு நாள் மரகதம்னு ஒரு குழந்தைங்க, இதான் நிறைவு செய்தி. இப்பதான் நிறைய பேர் கண்ணே முழிப்பே வருது, அப்ப நிறைவுக்கு வந்து விட்டாரு போல. நிறைவு செய்தி, மரகதங்கிற ஒரு குழந்தை அம்மா சின்ன வயசுலேயே தவறுனங்காட்டி படிப்பு வரமாட்டிது. படிப்பு வரல, பாட்டி கூடயே வளருது. பாட்டி சொல்றாங்க, திருத்தணி முருகா உன்னை நம்பி பிறந்த குழந்தை, இப்படி படிப்புலையும் இன்ட்ரெஸ்ட்ல எதுலையும் இல்லை, இப்படியே ஜடம் மாதிரியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அழுது எல்லாம் முடிச்சு தூங்கிடுறாங்க. கனவுல முருகப்பெருமான் மயில் மேல வரார். மரகதம் என்னை பாடுங்கிறார். மரகதம் வாய் திறந்து பாடுது. இதெல்லாம் கனவுலயே நடக்குது. மறுநாள் எந்திரிச்சு பாட்டி எழுப்புது, பாட்டி 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 முருகன் வந்தார், முருகன் வந்தார். என்னடி உளர்ற, முருகன் எப்படி வந்தார்? உடனே சொல்லுது, ஞானசம்பந்தர்கிட்ட அவங்க அப்பா கேட்டாரே, யாரு வந்தா? தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடை சுடலை பொடிபூசியன் உலங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெருமான் இவன் என்றே. இந்தா இவர்தான் வந்தார். பெயின் பண்றார். தோடுடைய செவியன் பெயின் பண்ணிட்டே வருவார் அந்த குழந்தை. அதே மாதிரி மரகதம் சொல்லுது, இவர்தான் வந்தார்னு சொல்ல அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டார். என்னடா அது, படிக்காத குழந்தை இப்படி பாட்டு பாடுது அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், போய் தர்கால போய் மந்திரிச்சிருப்போம், பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஆனா அவங்க நினைச்சாங்க முருகனுடைய அருள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மரகதம் பாட்டு எழுதுறாங்க. நிறைய முருகன் மேல பாட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆகுது, பாட்டு எழுதுறது விட்டுட்டாங்க. பாட்டு எழுத ஏன்னா மாமியார் கொடுமை, அப்படி சொல்லுங்க, எல்லா வீட்லயும் அப்படி இருக்கும் போலயே அப்படின்னு. மாமியார் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு குழந்தை பிறந்து பெட்ல படுத்திருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் முருகப்பெருமான் என்ன மரகதம், என்ன மறந்துட்டியா, பாட மாட்டியான்னு அந்த பெட்ல உட்காந்தே மறுபடியும் பாடுறாங்க. வயசானதுக்கு அப்புறம் நிறைய பாட்டு எழுதுறாங்க. காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் நிற்கும் போது காஞ்சி மகா பெரியவர் நடந்ததெல்லாம் உணர்ந்துடுறார். உடனே சொல்றார், இனிமேல் உன்னுடைய பெயர் மரகதம் இல்ல, உன்னுடைய பெயர் ஆண்டவன் பிச்சை. என்ன பேருங்க? சத்தமா? ஆண்டவன் பிச்சை. அங்கே வச்சுட்டு நேரா சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு போறோம். காளிகாம்பாள் கோயிலுக்கு யார் போறான்னா டிஎம்எஸ் போறார், டிஎம் சௌந்தரராஜன் உள்ள போறார். அங்க முருகனுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல ஒரு லைன் எழுதி இருக்கு. என்ன லைன்னா, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே முருகா ஆசையும் பெருகுதையா அப்படின்னு ஃபுல்லா எழுதி இருக்கு. டிஎம்எஸ் பாக்குறாரு, இந்த பாட்டை நம்ம பாடாம இருக்க மேடா, எப்படா பாடாம இருக்குன்னு அந்த பாட்டை பிரதி எடுத்துட்டு போய் டியூன் அமைச்சு பாடுறார். அந்த பாட்டுக்கு கீழே ஒரு பேர் எழுதி இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? ஆண்டவன் பிச்சை. ஆண்டவன் பிச்சை. நம்ம பாடுற பாட்டு முருகப்பெருமான் கொடுத்தது. இதே மாதிரி திருப்புகழ் பாடினால் வாழ்க்கை மாறும். திருப்புகழ் பாடினால் முருகன் வருவார். திருப்புகழ் பாடினால் மயில் மேல முருகனை பார்க்கிறான். நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கினின் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா வேள்கொண்டு வேடப்பன் எரிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் புருவோனே நான் நின்று மார் தட்டும் பெருமாள். இந்த 4 வேதத்தையும் சொன்ன பலன் கிடைக்கணும்னா முருகான்னு சொன்னா கிடைக்கும். முருகான்னு சொன்னா கிடைக்கும். போய் கங்கை யமுனை காவேரின்னு குளிக்க வேண்டாம். சரவண பவா 60 கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்திரத்துள் அடக்கம். முருகான்னு நினைச்ச ஒரு சம்பு தண்ணி எடுத்து குளிச்சோம்னா அத்தனை தீர்த்தத்தையும் குளிச்ச புண்ணியம் வரும். முருகான்னு சொன்னா எல்லாரும் தேடி 1000 தெய்வங்களை தேடி போக வேண்டாம். அத்தனை தெய்வங்களும் முருகனுக்குள் அடக்கம். முருகாங்கிற ஒரு நாமம் தான் இந்த வாழ்க்கையை கடை தேற்றும். வேற எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். முருகான்னு சொன்னா போதும். முருகனை நம்பி திருப்புகழ் பாடினால் வாழ்க்கை மாறும்.
முருகனை நம்பி கந்தர் அனுபூதி சொன்னால் வாழ்க்கை மாறும், முருகனை நம்பி வேல் மாறல் படித்தால் வாழ்க்கை மாறும். இதற்கெல்லாம் சாட்சி வேணும்னா நான் தான் சாட்சி, வேற யாரும் சாட்சி கிடையாது. ஏன்னா குழந்தையிலிருந்து மேடைக்காக, மேடை பேச்சுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு அப்படி இப்படி என்ன பேசியும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை முருகனை பத்தி பேசினேன், இன்னைக்கு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். எல்லா பக்கமும் போற பக்கமெல்லாம் முருகனை பத்தி பேசினா நினைச்சதை விட. சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடியும் வேல்மாறல் படிச்சுட்டு தான் போறது. வேல்மாறல் படிச்சுட்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து கீழே வரேன். உடனே அப்ப நான் என்னைக்குமே முருகன்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், என்னைக்கு இந்த நாயை உன் பாதத்திலே வச்சிரு, எப்ப பேசினாலும் முருகாங்கிறத தவிர வேற பேச வைக்காது. இந்த நாக்கு படைச்சது எதுக்கு? உன்னை பேசுறதுக்கா. இந்த கால் எதுக்கு? உன் கோயிலுக்கு வர்றதுக்கா. இந்த கை எதுக்கு? உனக்கு சேவை செய்யறதுக்கா. மித்ததெல்லாம் நீ பாத்துக்குவ. நல்லா முருகனை மட்டுமே நினைச்சா சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க, சொகுசான வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? முருகனை நம்புனா சொகுசா வச்சுக்குவார். அவர் எப்படி சொகுசா இருக்காரோ நம்மளையும் அதே மாதிரி வச்சுக்குவார். ஏன்னா முருகன் வெளியிருக்க வரைக்கும் தான் கஷ்டம், உள்ள வந்துட்டா அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பார். வெளியிருக்க வரைக்கும் தான் கஷ்டம், நமக்குள்ள வந்துட்டாருன்னு வைங்க அவரும் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் கஷ்டப்படணும், அவ்வளவு அழகா பார்த்துக்குவார். இறங்குறேன், வேல்மாறல் முடிக்கும் போது கீழே ஒரு அம்மா வராங்க, உங்களை நான் டிவியில பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன், நீங்க எங்க கோயில்ல வந்து திருப்புகளை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க. இது என்னன்னா முருகன் இட்ட உத்தரவு. இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுற நான் பேசல, முருகப்பெருமான் பேச வைக்கிறார். இதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருளால எந்த குறைவும் இருக்காது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கண்டனுண்டு கவலை இல்லை, என்னைக்கும் கவலை இல்லை. அப்பர் சொல்றார், என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைங்கிறார். முருகனை நினைங்க, முருகனை பத்தி பேசுங்க, முருகனுடைய திருப்புகளை பாடுங்க, வேல்மாறல் சொல்லுங்க, எல்லாம் உள்ள முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழியை பேசும் முகம் ஒன்று, குண்டுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதியருண் ஆச்சலம் அமர்ந்த பெருமாறே ஆயுடன் தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனித நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கூறி நீங்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் எல்லாம் உள்ள வள்ளி தேவசேனா சமேத திருச்செந்தூர் ஜெயந்திநாத சண்முகநாத பெருமானார் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை நீல நினைந்து மனமின்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் குகார்ப்பணமஸ்து.